தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, என்கவுண்டர் நடந்தது எப்படி என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. சென்னை வியாசர்பாடியில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி அதிகாலை 4:50 மணி அளவில் வியாசர்பாடி குடியிருப்பு பகுதியில் சென்றபோது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த என்கவுண்டர் நடந்தது எப்படி என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. சென்னை வியாசர்பாடியில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டது எப்படி? அதிகாலை 4:50 மணி அளவில் காக்காத்தோப்பு பாலாஜியை வியாசர்பாடி குடியிருப்பு பகுதியில் பிடிக்க சென்றபோது கஞ்சா கடத்தி சென்ற காக்காத்தோப்பு பாலாஜியை மடக்கி பிடித்த போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் தற்காப்புக்காக கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் என்கவுண்டர் செய்துள்ளார் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. காக்காத்தோப்பு பாலாஜிக்கு இடது பக்க மார்பில் துப்பாக்கி குண்டு நுழைந்துள்ளது. இதில் அவர் இறந்திருக்கிறார். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. சென்னை வியாசர்பாடியில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டது எப்படி என்பது குறித்தான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதிகாலை 4:50 மணி அளவில் காக்காத்தோப்பு பாலாஜியை வியாசர்பாடி குடியிருப்பு பகுதியில் பிடிக்க சென்ற போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டதால் தற்காப்புக்காக கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் என்கவுண்டர் செய்திருக்கிறார். இதில் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு இடது பக்க மார்பில் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது. ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே காக்காத்தோப்பு பாலாஜி உயிரிழந்திருக்கிறார். என்கவுண்டர் எப்படி நடந்திருக்கிறது என்பது குறித்தான தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் தகவல்கள். வணக்கம். வடசென்னையின் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே இந்த என்கவுண்டர் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக துப்பாக்கியால் சுடப்பட்ட பிறகு அவரை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்ட காரணத்தினால் அங்கிருந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடல் மாற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர் வடசென்னையுடைய பிரபல ரவுடி கூலிப்படை கும்பலுடைய தலைவனாகவும் அவர் செயல்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கிறது. அதில் குறிப்பாக 5 கொலை வழக்குகள், 15 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 60 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 முறை இவர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு இவர் ஆர்கே நகர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் வியாசர்பாடி பகுதியில் கஞ்சா சப்ளை மற்றும் விற்பனை செய்பவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது காக்காத்தோப்பு பாலாஜி கஞ்சாவுடன் அங்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல் தெரிந்து போலீசார் அவரை பிடிக்க முற்பட்டனர். அப்போதுதான் காக்காத்தோப்பு பாலாஜி போலீசார் மீது துப்பாக்கியால் சுட்டதாகவும் தற்காப்புக்காக போலீசார் காக்காத்தோப்பு பாலாஜியை துப்பாக்கியால் சுட்டதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. 2 குண்டுகள் அவரது உடல் மீது பாய்ந்திருக்கிறது. சம்பவ இடத்தில் அவர் படுகாயத்தோடு உயிருக்கு போராடினார். மருத்துவமனை கொண்டு செல்லும் முறையில் அவர் இறந்து விட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பிரபல ரவுடியான, அதாவது ரவுடி சம்பவ செந்திலுடைய எதிரியாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேருக்குமே அடிக்கடி மோதல் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு கூட காக்காத்தோப்பு பாலாஜியும் அவரது நண்பரான தென் சென்னை பிரபல ரவுடியான சிடி மணியும் தேனாம்பேட்டை பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது. பட்டப்பகலில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவம் தொடர்பாகவும் காக்காத்தோப்பு பாலாஜி ஏற்கனவே விசாரணை என்பது உட்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக முதல்கட்ட விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கும் இது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.